Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 76 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இச்சிகோக்கும் அந்த பாம்பாட்டி பயலுக்கும் சண்டை பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு இல்ல. இப்ப அந்த சண்டை தான் போயிட்டு இருக்குது. அந்த பாம்பாட்டி பா என்னடான்னா அந்த பாம்பு மாதிரி யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏதோ சாட்டை மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா மறுபடியும் பாம்பை வச்சு அட்டாக் பண்ண போறியான்னு நம்மால கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். அவன் பாம்பையே ஷீல்டா மாத்தி தடுப்பான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி என்னோட டால ஒண்ணும் பண்ண முடியாதும்பான். அப்படின்னா பாம்பு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, உன்னதான்டா அட்டாக் பண்ணணும்னு புசுக்குன்னு நம்ம பைய காணாம போயிடுவான். எங்க போனான்னு இவன் மட்டும் இல்ல, அந்த ஜின் கரியாவே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். அரக்குன்னு பின்னாடி வந்து கையிலேயே ஒரு போர்டு. அடடா லைட்டா மிஸ் ஆயிருச்சு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போட்டு தள்ளிடுவேன். பரவாயில்லையே நல்லா தான் அட்டாக் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த பாம்பு என்ன சொல்லும், இந்த மாதிரி வீக்கான ஆளு கூட விளையாண்டுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ஆரம்பிக்கிட்டான்னு அது கேட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவானா. என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா சடனா அவங்க நின்றுட்டு இருக்க இடம் மட்டும் இல்லாம நம்ம பையன் நின்றுட்டு இருக்க இடமும் திடீர்னு லைட் எரியுமா. நம்ம பையலும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கெங்கயோ ஜம்ப் பண்ணுவான். ஆனா அவனால தப்பிக்க முடியல. என்னடான்னா பேரியர் போட்டு லாக் பண்ணிட்டாங்களாமா. அதனால உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு இழிச்சுக்கினே சொல்லுவான். எங்க ஜம்ப் பண்ணாலும் அடியில இருந்து பஞ்சா பாம்பு வந்து கவும். இதுதான் ஸ்னேக் நெட். நம்ம பையன் இப்ப அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். எந்த பக்கம் போனாலும் சரி அவன் யோசிக்கிறத விட வேகமா அதை அட்டாக் பண்ணும். நம்ம பையன் சரக்குன்னு பிளாஷ் ஸ்டெப் எல்லாம் எடுத்து வைக்கிறான்ல, அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. சோ இதெல்லாம் என்னோட டாலு கிட்ட வேலைக்கே ஆகாதும்பானா. சரி இவன் பண்றது எப்படி பிளாஷ் ஸ்டெப்னு இவனுக்கு தெரியும்னு கேட்டா, சோல் சொசைட்டில எல்லாருமே அதைத்தான் பண்ணுவாங்க. அதுவும் இவங்கள மாதிரி பவுண்டை ஸ்டாப் பண்றதுக்கு அதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பையன் ஒரு சோல் ரீப்பர், அதை ஒரு சோல் ரீப்பர் கத்துக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நேச்சுரல் தான்மா. சரி இனி இதுக்கப்புறம் நோ பேச்சு வார்த்தைன்னு சொல்லிட்டு பாம்பை வச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். நம்ம பயலும் அவனோட பவரை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கன்னு ஜம்ப் பண்ணுவான். பட் எங்க ஜம்ப் பண்ணாலும் வேலைக்கு ஆகல. மொத்தமா ஒரு பாம்பு கூட்டமே வந்து அவனை லாக் பண்ணி அடிச்சு தூக்கி வீசிரும். சாரி கரியா, மேன்ஷனை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டான். அதெல்லாம் ஒண்ணு மேட்டர் இல்லாமா. அந்த டைம் கரியாவோட கிரஸ்ட் அங்க கீழே இருக்கிறது அப்படியே குறுன்னு பார்ப்பான். ஏன் அப்படி குறுன்னு லுக் விட்டான்னு தெரியல. சரி மத்தவங்கள நானே போய் கொல்லட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இச்சினோஸ் அந்த வேலையை பாத்துக்குவான். இச்சினோஸா சரி ஓகேம்பா, ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இங்க தானே எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து பட்டால்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா நம்ம பயதான். என்ன செத்துட்டேன்னு நினைச்சீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லடா லூசு பயலாம், நீங்க பேசினதை வச்சுதான் எனக்கே தெரியுது ரூக்கியாவும் மத்தவங்களும் அங்க ஆபத்துல இருக்காங்கன்னு. அப்படின்னா நான் சட்டு புட்டுன்னு உங்க எல்லாத்தையுமே இங்க காலி பண்ணிட்டு சீக்கிரமா அவங்களை காப்பாத்த போகணுங்கிறீங்க. ஓகே பண்ணிட்டா போச்சும்பா. என்ன தம்பி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னைய காப்பாத்தவே ஒருத்தன் வரணும், இதுல நீ அவங்கள காப்பாத்த போறியான்னு கேட்ட உடனே அட லூசு பயல நீ பண்ண அட்டாக் ஒன்னும் அவ்வளோ பெரிய அட்டாக் இல்லாமா, ஏன்னா நம்ம பையன் தான் சாகுற லெவலுக்கு போயிட்டு வந்தவனாச்சே. அதுக்கப்புறம் நம்ம பயலோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை பார்த்துட்டு கரியாவே அசந்துருவான். சொல்ல போனா அதுதான் நம்ம பயலோட பாடியை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. அவன் மேல என்ன அட்டாக் பண்ணாலும் சரி ஆப்பனண்டோட அட்டாக்கை இவன் பவரை யூஸ் பண்ணி நல்லிஃபை பண்ணிடுவான். மத்தவங்க மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராத, நான் ஒன்னும் சோல் சொசைட்டிக்காக சண்டை போடுறவன் கிடையாதுமா. உடனே பாம்பாட்டி பார்த்துட்டு சரி நீ என்னதான் முக்குன்னு முக்குனாலும் என்னோட பாம்பு கிட்ட இருந்தாலும் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது. இந்த டைம் கம்ப்ளீட்டா உன் பாடியோட உன்னை வச்சு நசுக்குனாதான் நீ வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன்பா. ஏன்டா லூசு பயல, ஒரு பாம்பு கையில அனாமத்தா சாவனாடா நானு, உன்னால என்ன முடியுமோ அதை ட்ரை பண்றான உடனே அவன் பாம்பை வெறித்தனமா ஏவி விடுவான். அதை நான் உன்னைய பீஸா பிரிச்சிருவேன்னு ஒரு பெரிய கூட்டமா பாஞ்சு வரும். நம்ம பைய கத்திய வச்சுட்டு ஒரு இழுப்பான். அந்த பாம்புகளால பக்கத்துல கூட வர முடியல, பிச்சுக்கிட்டு போகுங்க. கரியாவோட மூஞ்சி பாருங்க, கறி அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இச்சினோஸ் பைய நம்ம ரூக்கியாவை போட்டு தள்ள வந்தால அந்த டைம் தான் இந்த அட்டாக்கும் நடந்திருக்குமா. ஐயோ இவ்வளவு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரா. அப்போ கரியாவுக்கு ஆபத்துன்னு அடிச்சு புடிச்சு கிளம்புவான். ரூக்கியா பார்த்துட்டு எங்கடா போறேன் எங்க போறேன், மறுபடியும் நான் உன்னை அட்டாக் பண்றேன்ட்டு கையை நீட்டுவான். அவன் சரக்குன்னு மறைஞ்சிருவான். ஆல்ரெடி பண்ணி தான் மொக்க வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான், மறுபடியும் அதே அட்டாக்க பண்றாளாமா. லூஷு. இங்க இஷிடாக்கு தெரிஞ்சு போச்சு அங்க இச்சிகோ தான் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு. ஆனா அவனால அந்த ரூமை விட்டு வெளியில வர முடியல. அவன் இங்க இருந்தா தான் நல்லது, இல்லன்னா சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு இவனே தலையை கொண்டு வந்து உள்ள விட்டு வெட்டும்பான். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த கோட்டைக்குள்ள வரல. நம்ம பையன் ஸ்பிரிச்சுவல் பிரஷரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குதுன்னு வேகமா வருவாங்க. இங்க இச்சிகோ பாத்தீங்கன்னா கெத்தா, இது ஒண்ணு உங்களோட ஹைட் அவுட் கிடையாதுல்ல, அதனால எவனை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை, நான் பாட்டுக்கு கண்ட மேனிக்கு வெட்டி வீசலாம் அப்படிங்கும்போது கரியா பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் அப்படி தள்ளி நின்றுட்டு இருப்பான். நான் எப்படி அவனுக்கும் சேர்த்தி தான் நம்ம பையன் வெட்டி இருப்பான். ஆனா தப்புச்சிட்டான். பரவாயில்ல உன்னோட பவர் சூப்பரா தான் இருக்குதும்பானா. சரி அந்த பாம்பாட்டி பையன் எங்கன்னு பார்த்தா எங்கேயோ ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னோட ஃபேவரட்டான மேன்ஷன் இது, அதை போய் இப்படி டேமேஜ் பண்ணிட்டியாம்பா. சரிப்பா அடுத்த டைமுங்கும் போது கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிடுறேன், எதுக்கு இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு. பரவாயில்ல பையன் பயங்கர கான்பிடென்டா தான் இருக்கான் அப்படின்ட்டு இவனுக்கு
இவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாம்பாட்டி பயலோட பாம்பு நம்ம பைய காலுக்குள்ள பூந்து போய் ஜின் கரியாவோட கிரஸ்ட அலையாக்க தூக்கிட்டு வந்துரும். அவனும் பார்த்துட்டு என்னடா பண்றான்னு கேப்பான். தம்பி உன்னோட கிரஸ்ட் இப்ப என்னோட கையில அப்படின்னுட்டு, கோகா கரியா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் எப்பவுமே கிறுக்குத்தனமா தான் பிளான் பண்ணுவான்பா. உன்னால கரெக்டா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு உடனே யாருக்குமே அவன் மேல நம்பிக்கை இல்ல. பட் அவன் என்ன சொல்லுவான், பவர் இருந்ததுனால தானே அவன் உங்க எல்லாத்துக்குமே இன்சார்ஜா இருந்தான். இப்ப அந்த பவர் என்கிட்ட இருக்குது. அப்போ என்னையத்தான் நீங்க லீடரா ஏத்துக்கணும். இப்படி ஒரு சான்ஸுக்காக தான்டா இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி நேக்கா தூக்கிட்டேன் பாத்தியா? ஆனா இவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட இருந்து ஆட்டையா போட முடியும்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு உடனே அங்க நம்ம பயலுக்கு ஒன்னும் புரியல. என்னடா உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களாமா? தம்பி அது அப்படி இல்ல. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, பவுன்ஸுங்க யாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க மாட்டோம். அவங்க இஷ்டத்துக்கு தான் வேலை பார்ப்போம்னு. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒருத்தருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பெஸ்ட் லீடர் இருந்தா நல்லா தான் இருக்கும். சோ அந்த லீடர் இப்ப நான் தான் அப்படின்ட்டு பில்டப் பண்ணுவான். உடனே கரியா இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம வெட்டி சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன்பா? நீ தான்டா சீன் போட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட கிரஸ்டே இப்ப என் கையில தான் இருக்கு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னா இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்னப்பா? ஆக்சுவலா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க கிரஸ்ட் தான் பவர் சோர்ஸ். அதையே தூக்கிட்டாங்க போது அவன் வெட்டு தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கேஷுவலா நின்னுட்டு இருப்பான். அந்த சோல் ரீப்பர் பையன் நினைச்சான்னா அதான் இச்சிகோ அசால்ட்டா உன்னைய கொன்றுவான். உன்னால எதுவுமே பண்ண முடியாதும்பா. அவன் அப்பவுமே கூலா எதுக்குடா இப்படி பதறிட்டு இருக்கேன்பா. அதுக்கப்புறம் இனிமேட்டு நான் தான் உங்க எல்லாத்தோட லீடரு, எனக்கு முன்னாடி மண்டி இடுங்கப்பா. ஹரி அப்படியே டெரரா ஒரு லுக் விட்டுட்டு திருப்பி நீ சொல்ல வைக்காத. உங்ககிட்ட கிரஸ்ட் இருந்தா மட்டும் நீ என்ன பெரிய ஆளான்னு கேட்பானா? இவன் கடுப்பாகி அவன் பாம்பை வச்சு அவனை அட்டாக் பண்ணுவான். அசால்ட்டா அதை தட்டி விட்டுருவான். இதுதான் இப்ப அவனுக்கு டவுட்டா இருக்குது. என்னன்னா ஒரு டாலோட அட்டாக்க இன்னொரு டாலால மட்டும் தான் தடுக்க முடியும். அதாவது இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு. அப்புறம் எப்படி இவன் பண்ணான உடனே நான் எப்பண்டா சொன்னேன் என்கிட்ட இருக்க கிரஸ்ட நான் ரிமூவ் பண்ணேன்னு. லூசு பயலாம்பா. அப்புறம் தான் தெரியுது அவன் கையில வச்சிருக்கிறது நிஜமான கிரஸ்ட் இல்லைன்னு. அந்த டைமுங்கும் போது கரெக்டா இச்சினோஸோட என்ட்ரி. ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. இவன் கரியாவை பார்த்து கத்திட்டு இருந்த உடனே கத்திய சொல்லிட்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம பயலுக்கு ஷாக்கு, என்ன சடனா சோல் ரீப்பர் வரான்னு. அப்படி வந்தவன் கண்ணா பின்னான்னு அவனை போட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு எல்லாம் முடிஞ்சதும்பா. அவ்வளவுதான். பாம்பாட்டியா அப்படியே பொத்துன்னு அங்க இருக்க குழிக்குள்ள விழுவான். அந்த குழி நம்ம பைய கத்திய வச்சு வெட்டினதுல வந்த குழி தான். அப்புறம் அது என்ன கத்தின்னு நம்மளால ஷாக் ஆகி கேட்பானா? இதுக்கு பேரு தான் நிஜிகோ சுமி, என்னோட ஸ்வாடுன்னு சொல்லிட்டு கரியா கிட்ட நீங்க ஓகேவான்னு நல விசாரிச்சுட்டு இருப்பான். நம்ம பயலுக்கு கடுப்பாயிரும். ஏன்டா எடுபட்ட மொல்ல மாதிரி பயல, நீ ஒரு சோல் ரீப்பர் அவனை நல விசாரிச்சுட்டு இருக்கேன்னு திட்டுவான். அவன் நீ தான் கென்பச்சி சரக்கிய வின் பண்ணவனா? நான் 11th ஸ்குவாடோட மெம்பர் மாக்கி இச்சினோஸ். வாடா ஒரு கை பாத்துடலாமா? எதுக்குடா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா, எப்படியும் நீ சாகத்தான் போற, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேமா? நம்ம பயலுக சோல் சொசைட்டிக்குள்ளேயே போய் பெரிய ஆளுகளை ஓட விட்டு அடிச்சவன். அவங்கிட்ட ஒரு 11th ஸ்குவாடோட மெம்பர் இப்படி ஓவரா வாய் பேசுறது கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. சரி வா நீயா நானான்னு பாத்துடலான்னு 2 பேரும் சண்டைய வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. சரி இனி இதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எப்படி உருள போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!